அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். 15/6/2025 தமிழ் இலக்கிய பண்ணை திருப்பூர் ஜூன் மாதாந்திர கூட்டம் கண்ணன் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. தாய் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். தமிழ் இலக்கிய பண்ணையின் செயலாளர் திரு ரா. கார்த்திகேயன் ஐயா அனைவரையும் வருக வருக என்று வரவேற்புரை நிகழ்த்தினார். தமிழ்நாடு தமிழ்ச்சங்க தலைவர் திரு தங்கவேல் ஐயா 29வது வாரத்தில் அடியெடுத்து வைத்த தமிழ் இலக்கிய பண்ணையை சிறப்பித்தார். சிறு உண்மை கதையின் மூலம் மிகச்சிறந்த திருக்குறளை நம்மிடம் பகிர்ந்தார். தமிழ் இலக்கிய பண்ணையின் தலைவர் மருத்துவர் திரு சு. முத்துசாமி ஐயா அவர்கள் நோக்க உரையாற்றினார். தமிழ் இலக்கிய பண்ணையின் இலக்கிய அமைப்பு சிறந்த கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் கலைஞர்களையும் உருவாக்கும் அமைப்பாக விளங்குகிறது என்று கூறினார். சங்க இலக்கியமான இராமாயணத்தின் மூலம் நல்ல நல்ல நீதி கருத்துக்களை, நீதி கதையை, நீதி நெறியை பற்றி கூறினார். சமத்துவம் எங்கள் வேதம் என்ற திருக்குறள் மூலம் விளக்கினார். கவிதை நேரம். தலைப்பு மேகம் அல்லது மின்னல் அல்லது மலை என்ற தலைப்பில் கவிதை கூறினார்கள். கவிஞர் தமிழ்ச்செம்மல் குமாரசாமி, கவிஞர் தண்டபாணி, கவிஞர் அருணாச்சலம், இந்திய மருத்துவ சங்கத்தின் மருத்துவ உறுப்பினர் மருத்துவர் திருமதி சத்யகலா, நாடக கலைஞர் திருமதி பாக்கியலட்சுமி, கவிஞர் அகர்ஷி ஆலம்பாபா, கவிஞர் சிவதாசன், கவிஞர் தங்கவேல் ஆகியோர் சிறப்பான கவிதைகளை படைத்தார்கள். தமிழ் இலக்கிய பண்ணையின் ஒருங்கிணைப்பாளர் திரு ப. ஆ. மனோகரன் ஐயா சேமிப்போர் அவசியம் என்ற தலைப்பில் பேசினார். சேமிப்பின் முக்கியத்துவம் மற்றும் சக்தியை பற்றியும் விஸ்வாமித்திரர் கதையின் மூலம் சேமிப்பை ஒப்பிட்டு ஒரு நல்ல தகவலை கூறி நம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இந்திய மருத்துவ சங்கத்தின் மருத்துவ உறுப்பினர் மருத்துவர் திருமதி சத்யகலா அவர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்வியல் தத்துவத்தை கூறினார். கடவுள் கேட்ட வரம் என்ற நூலின் நூலாசிரியர் திரு மாயாவி மனோகர் அவர்களின் நூல் விமர்சனம் செய்யப்பட்டது. விமர்சனம் செய்தார் திருப்பூர் நகரின் மூத்த இலக்கியவாதி, கவிஞர், எழுத்தாளர், சுப்புடு போல நல்ல விமர்சகர் திரு மதுராந்தகம் ஐயா. தவறு செய்வது மனித குணம், மன்னிப்பது தெய்வ குணம் என்று தந்தை தாய் மகன் கதையின் உணர்வுகள் கண்கலங்கி கூறினார் திரு மதுராந்தகன் ஐயா. கடவுள் கேட்ட வரம் என்ற நூலின் கதையின் நாயகன் திரு தியாகராஜன் ஐயா அவர்கள் காலம் மாறும் நம் வாழ்க்கையே மாற்றிடும் என்று தமது தாய் தந்தை பாசம் பொங்க உணர்வு பூர்வமாக பேசினார். மதுராந்தகம் ஐயாவிற்கு தியாகராஜன் ஐயா, ரவி ஐயா ஆகியோர் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தார்கள். தம்முடைய வாழ்க்கை கதையை எழுதிய எழுத்தாளர் மாயாவி மனோகர் ஐயாவிற்கு எழுதுகோலை அன்பளிப்பாக தந்து தியாகராஜன் ஐயா அவர்கள் சிறப்பித்தார்கள். தமிழ் இலக்கிய பண்ணையின் புரவலர் திரு வி. ஜி. ரவிச்சந்திரன் அவர்கள் ஆஸ்திரியா, செக்கோஸ்லேவியா, காங்கேரி, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்த அனுபவத்தை நாம் எல்லாம் சென்று அனுபவித்தது போல் எடுத்துரைத்து மகிழ்வித்தார். தமிழ் இலக்கிய பண்ணையின் முன்னிலையாளர்கள் பாரத் ட்ரேடர்ஸ் நிறுவனர் திரு மோகன்ராம் ஐயா தூய தமிழால் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் தமிழ் இலக்கிய பண்ணையை வாழ்வித்து கௌரவித்து பேசினார். மற்றும் தமிழ் ஆர்வலர் திரு விவேகானந்தர் தமது சிறப்புரையாற்றினார். கடவுள் கேட்ட வரம் என்ற தனது சிறுகதை நூலை மருத்துவர் சத்யகலா அம்மா அவர்களுக்கு மாயாவி மனோகர் அன்பளிப்பாக தந்தார். மழலை செல்வங்களில் திருக்குறள் ஒப்புவித்தல் நிகழ்ச்சி நன்றாக நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு திருக்குறள் ஒப்புவித்தார் 2ஆம் வகுப்பு மாணவி செல்வி சே. பாரதி. திருவள்ளுவர் சேவை மையத்தின் தலைவர் தாவே கிரி ஐயா அவர்கள், வி. ஜி. ரவி ஐயா, சிறப்பு விருந்தினர் விவேகானந்தன் ஐயா, சிறப்பு விருந்தினர் தியாகராஜன் ஐயா ஆகியோர் அன்பளிப்பு தந்து குழந்தையின் திறமையை சிறப்பித்தார்கள். பாண்டியநகர் தாய் தமிழ் பள்ளியின் ஆசிரியர் திருமதி ரா. பாக்கியலட்சுமி மற்றும் திருமதி மகேஸ்வரி வேணுகோபால் அவர்களும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து கூட்டத்தை சிறப்பாக வழிநடத்தினார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தந்தையர் தினம். தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அப்பாக்கள் இருக்கும்போது அவங்க மதிப்பை நம்ம உணர்றதே இல்லை. அவர்கள் இல்லாத போது தான் அவர்களை மதிப்பை நாம் உணர்கின்றோம். தந்தையை போற்றுவோம். தமிழ் இலக்கிய பண்ணையின் 29வது நிகழ்வுக்கு சிறு உண்மை கதையின் மூலம் மிகச்சிறந்த திருக்குறளை நம்மிடம் பகிர்ந்தார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக எளிமையின் சிகரம், மனிதருள் மாணிக்கம், தமிழ் இலக்கிய பண்ணை இலக்கியம் மட்டுமல்ல, மற்ற எல்லா தொழில்நுட்பங்களும் சேர்ந்து நாங்கள் பண்ணையில் வச்சுருக்கோம். இந்த பண்ணையில் உங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை, உங்களுக்கு வேண்டிய அளவுகளை
பயிர்களை பயிரிட்டு உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த தமிழ் இலக்கிய பள்ளியில் இன்றைய நிகழ்ச்சி பங்கேற்கும் அனைத்து சார்ந்தவர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் நம்மிடையே இணைந்து பணியாற்றுகின்ற சகோதர சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய இலக்கிய பள்ளத்தின் பணியின் கூட்டத்திற்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் விவேகானந்தன் எனக்கு மஞ்சப்பாப்பிலேயே நடைபயிற்சி செய்பவர் அவர் இந்த குழுவில் இருக்கிறார். சிறந்த இலக்கியவாதி, உண்மையாக பேசுவார், தொழில் செய்து கொண்டிருக்கிறார், வணிக சம்பந்தமான தொழில் செய்து கொண்டிருக்கிறார். நான் சில மாதங்களுக்கு முன்னே அவருக்கு ஊரில் இல்லை, இங்கே தான் இருக்காரு, அவர் சிறப்பாக வந்திருக்காரு. அவர் பேசுங்கன்னு சொன்ன நிறைய பேசுவார். நான் வந்து உங்கள் அமைப்பு எப்படி இருக்கு பார்க்குறேன், அதுக்கு இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் ஏதாவது ஒரு தலைவர் பேசுறது அவரை நான் சிறப்பாக வரவேற்கிறேன். நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச நம்முடைய இந்திய தோழி சத்யகலா இருக்காங்க, ஒரு நாளுக்கு அப்புறம் வந்துருக்காங்க. சீக்கிரமாக போகணுமா? புதுசாக தம்பி ஒரு ரவிக்குமார் வந்திருக்காரு. நீங்கள் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கிறீங்க, உங்களை கிராஃபிக் டிசைனர் ஒர்க் பண்ணுறேன். இதுக்காக ஜெயராம் சார் வந்து அங்கே தான் கூட ஒர்க் பண்ணுறாரு. அதனால் அவர் ஒர்க் பண்ணார். அவர் தான் அந்த மாதிரி சொன்னார். அவர் தான் அந்த மாதிரி சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து இந்த பேச்சு பண்ணுற பழக்கம் இது கலந்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நானும் கடையில் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். திருக்குறள் பேச சொல்லுவேன். திருக்குறளை சொல்லியிருந்தேன். இந்த தமிழ் பண்ணையினுடைய தலைவர் மதிப்புரிய மனிதர்களுடைய மற்றும் முச்சாமி அவர்களும் மற்றும் திருக்குறளே தன் மீதாக கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய வெள்ளிகிரி ஐயா அவர்களுக்கும் மோகன்ராம் அவர்களுக்கும் மற்றும் எதிரே அவர்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த சிறப்புக்கு காரணம் வந்து என்னன்னா, நம்ம தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதுனால ஒரு மாதம் தொய்வு என்ன ஆயிடுச்சுன்னா அது மாதிரி மீட்டு கொண்டு வந்து சிரமம். ஏன்னா நாங்கள் அனுபவிச்சுட்டோம் மக்கள் மாவட்டத்தில். அதனால இந்த நிகழ்வை வந்து மிக சிறப்பாக எத்தனை பேர் வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை நடத்திய தீர்வில் என்று ஐயா முசாமி அவர்கள் என்பது மிகவும் பாராட்டுப்படுகிறது. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உலக திருக்குறள் பேரவையில் இதே மாதிரி நடந்துருக்கு. இது வரைக்கும் யார் இருந்தாலும் வராட்டி நிகழ்ச்சி நடக்கும். அது மாதிரி தொடர்ந்து நடக்கும். முதல்ல நாம நல்லவங்க இருக்கணும். நல்ல நண்பர்களை எல்லாம் தேடித்தான் போய் பிடிக்கணும். நம்மளை தேடி யாரும் வரமாட்டாங்க. நாம நல்லவனாக இருந்தால் நம்மளை தேடி வருவாங்க. அதைத்தான் வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு 416ஆம் குறளில், எனைத்தாலும் நல்லதே கேட்க அனைத்தாலும் ஆழ்ந்த பெருமை தரும் அப்படிங்க. ஒரு நண்பர் சொல்கிறத நம்ம கேட்டுட்டு அதோட விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி நடக்க பார்க்கணும் அப்படிங்கிறார். அதுதான் நல்ல நண்பர்களுக்கு அழகு அப்படிங்கிறார். அதான் நான் சொல்ல பார்த்தேன். ரொம்ப நன்றி. மருத்துவர் இலக்கிய பண்ணை தலைவர் மருத்துவர் முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் தமிழ்ச்சங்க தலைவர் டாக்டர் தங்கவேலு ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் காலை வணக்கங்கள். 3 தலைப்பு இருந்துங்க. அதில் நான் சூஸ் பண்ண தலைப்பு மின்னல். மின்னல் பசி என்ற பிள்ளைக்கு உணவு பரிமாறும் போது தாயின் கைகள் ஒரு மின்னல். இது ஒரு பாச மின்னல். கண்ணிமைக்கும் நேரத்தில் விமான விபத்து அல்லது பேருந்து விபத்து இல்லை எந்த விபத்தும் ஒரு மின்னல். இது ஒரு பய மின்னல். தூங்குகின்ற குழந்தையின் முகத்தில்
அமைதியான புன்முறுவல் தூங்குகின்ற குழந்தையின் முகத்தில் அமைதியான புன்முறுவல் ஒரு மின்னல். இது ஒரு அழகு மின்னல். தீபாவளி அன்று பட்டாசு சத்தம் ஒரு மின்னல். இது ஒரு வெடி மின்னல். தூங்கும் போதும் குறுஞ்செய்தியாகவும் அறிவிப்பு மணியாகிலும் அலைபேசி ஒளி ஒரு எரிச்சல் மின்னல், ஒரு கோப மின்னல். திருச்செந்தூர் கோவிலில் கூட்ட நெரிசலில் வெற்றிவேல் முருகனின் அழகு தரிசனம் ஒரு மின்னல். இது ஒரு தரிசன மின்னல். இவையெல்லாம் பூமிதனில் நான் பார்த்து ரசித்த மின்னல். மின்னலே, வான் பார்த்த மின்னலே, உன்னையும் நான் பார்த்ததுண்டு என் சிறு வயதில். உனக்கு என் அன்பு வணக்கம், உனக்கு என் மின்னல் வணக்கம். அனைவருக்கும் நன்றி. இந்த ஊரில் சுப்பிரமணியன் ஐயாவை தொடங்கி சிஎஸ் ஐயா, மருத்துவர் ஐயா, இப்படி எல்லாம் போய் தங்கவேல் ஐயா கிட்ட வந்து இப்போது நமது மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கும் ரவி ஐயா அவர்கள், அவர் வந்து ரவி ஐயா சொல்கிறத விட நம்ம ரவின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம ரவி ஐயா அவர்கள் இந்த வாய்ப்பை தந்தார் இந்த கதை எழுதுவதற்கு. எல்லோருமே வாழ்க்கையில் உண்மையை சொல்லிட்டுங்க, யாருமே தனித்திறமையோடு யாரும் இல்லைங்க. கிடைக்கிற வாய்ப்புனால தான் நம்ம மேலே வர்றோம். நாமளா எந்த சிந்தனையும் உருவாக்குறதில்லை, நாமளா எந்த தொழில் துவங்கிறது இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. ஒரு நாள் இவர்கள் நண்பர்கள், உண்மையில இந்த ஐயா இதை நான் கடைசியாக தான் அறிமுகப்படுத்தணும். இவரை மாதிரி ஒரு பெருந்தன்மை யாருக்குமே இல்லை. இல்லை அதான் நீங்க ஐயாவை இல்லை சொல்லுறீங்க. ஐயா வந்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு ஆடியோவை அனுப்புகிறேன், அதை கேளுங்க, அதில் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா யார் பேசுறதுன்னு கேட்ட உடனே என் நண்பரும் அவருடைய அப்பாவும் பேசுனது அப்படின்னாரு. ஐயா இன்னொருத்தர் பேசுறது உங்களுக்கு அனுப்புறதே ஒரு மாதிரி, அதை சம்பந்தம் இல்லாத எனக்கு நீங்கள் அனுப்புறத தவறையா அப்படின்னா. இல்லை என்னுடைய உணர்வு உங்களுக்கு இருக்குது, அதனால் இதை நீங்கள் கேட்கும்போது ஏதாவது ஒன்று புதிதாக பிறக்கும்னு சொல்லி எனக்கு அந்த ஆடியோவை அனுப்பிச்சி வச்சாருங்க. நான் அதை கேட்டோன்னே கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறது, பால் என்ன தான் செய்ய முடியும்? நம்ம மிளகாத்தூள் மசால் தூள் போட முடியாது. பால் இது பால் தானே, இது என்ன செய்யறதுன்னாரு. உடனே ஐயா கேட்டுகிட்டே இருந்தார், எதையாவது தோணிச்சா இந்த ஆடியோன்னு ஏதாவது ஒன்று பிறந்ததான்னு கேட்டார். அப்புறம் சரி ஏதோ ஒன்று எழுதுவோன்னு சொல்லிட்டு பேனாவை எடுத்துனுங்க. விடிய காலம் 3:30 மணிக்கு ஒரு நல்ல கருத்து எனக்கு தோண்டியது எழுதுனேன். நான் அழுதுகிட்டு எழுதிவிட்டேன். அதாவது பல நாள் நான் அதை எழுதியிருந்தாலும் கூட முடிவெடுக்கும் போது மணி 3:30 மணி, 4:30 மணிக்கு எழுதி முடிச்சுட்டுங்க. முடிச்சுட்டு ஐயாவுக்கு அனுப்புகிறேன். ஐயா இதை படிச்சுட்டு நீங்கள் பதில் அனுப்புங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு பதில் அனுப்புவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறங்க. அதே மாதிரி 6 மணிக்கு எனக்கு பதில் அனுப்புகிறார் ஐயா. அந்த பதில் அனுப்பும்போது கூட இந்த கதையின் நாயகன் பேசுகிறார் கேளுங்கன்னு சொல்லி ஐயாவை அறிமுகப்படுத்துகிறார். இந்த ஐயா தான் அந்த கதையில் உள்ள மகன். இவரும் தன் தந்தையும் பேசிய உணர்வுகளைத்தான் ரவி ஐயா எனக்கு அனுப்பினார். அந்த கதையை ஐயா படிச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அதை ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். இப்போ நானும் கலங்குவதை போல, ஏற்கனவே ஐயா கலங்கியது போல, இது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு குடும்ப உரையாடலாக இருந்தாலும் கூட இந்த அளவிற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அழுவார்களா? இதுதான் கேள்வி. உங்க குடும்பம், உங்க தாய், உங்க தந்தை, அவ்வளவுதான். சம்பந்தம் இல்லாதவங்க எப்படி அழ முடியும்? நான் எழுதேன், ஐயா எழுதார், கண் கலங்கினார். என்னுடைய உடனே ஐயா இப்ப பாருங்க, வீட்டுக்காரியை எங்கெங்கெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா பெருமையாக வந்து கலந்துருக்காங்க. உண்மையில பெருந்தன்மை ஐயாவுக்கு தான். நானும் என் தாயும் பேசிக்கிட்டத நீங்க இப்படி புத்தகமாக போட்டு இந்த பண்டிகைன்னு நினைக்காம இது இருக்கிற உணர்ச்சிகளை நீங்களாம் பகிர்ந்துக்கிறீங்கல்ல உங்க வீட்டு விஷயம் போல அப்படின்னு ஐயா எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்காக ஐயாவுக்கு நன்றி. ஸோ என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு வளர்ச்சியும் யாரேனும் ஒருவர் மூலமாக தான் நடக்கிறது. நான் ஒரு களிமண், என்னை எப்படி வைத்துக் கொள்கிறீர்களோ அப்படித்தான் இருக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த ரவி அவர்களுக்கும் இந்த கதையின் நாயகன் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிரவுண்டில் 100 பேர் இருக்கிற கிரவுண்டில் ஒரு 3 வருஷத்துக்குள்ள தான் வந்திருக்கும். அந்த 100 பேர்கிட்ட ஒரு எல்லாரும் இவரோட ஒரிஜினல் பேரே தெரியாத அளவுக்கு, இவர் லவ்லினாவே இவரை மட்டும் தெரிகிற அளவுக்கு சிறப்பு வாய்ந்த எல்லாரும் கூட அன்பை பகிர்ந்து
ஒரு உயர்ந்த இடத்தை அடைச்சிருக்காரு. அதுக்கடுத்து வந்து இவர் இந்த கதையை அந்த படிச்சுன்ன காலையில் கிரவுண்டுக்கு நான் போன உடனே அந்த ஒரு 50-60 பேராக பார்த்துட்டு இருக்கும்போது என்ற காலில் இதை எழுதுனதுக்காக சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கினார். நான் அம்மா அப்பா காலில் கூட இப்படி விழுந்து வணங்கலை. எங்கள் அப்பாவோட சேர்றதுக்கு நீங்கள் ஒரு காரணம், அதை எழுதின விதமும் உண்மை எனக்கு உணர்ற அளவுக்கு இருந்தது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னார். அந்த மாதிரி தியாகராஜன் ஒரு நல்ல குணமான மனிதர். இன்னைக்கு செஞ்ச 3-4 தலைவரை பற்றி எனக்கு கொஞ்சம் என்னோட கருத்தை கொஞ்சம் சொல்லிடுறேன். எள்ளை பற்றி மருத்துவர் நிறைய சொன்னார். இந்த எள்ளு வியாபாரிகிட்ட கேட்டால் உங்களுக்கு பழமொழியான்னு சொல்லுவாங்க. எள்ளில் பணத்தை போட்டால் மண்ணில் பணத்தை போட்டால் பொண்ணும்பாங்க. எள்ளு வந்து இருந்ததுன்னா ஒரு மூட்டையில் போட்டு வச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே மண்ணாகிடுமாங்க. ஒரிஜினல் எள்ளு வியாபாரி சொல்லித்தான் நான் விவசாயம் அல்ல, எதுவும் அல்ல. இடி மின்னல் புயல் மழையை பற்றி ரொம்ப பேசினேன். கல்யாணம் பண்ணவனுக்கு இவ்வளோ விவரம் வேண்டியதில்லை. வீட்லேயே இடி மின்னல் புயல் பார்க்காம யாரும் இல்லை. அப்புறம் இந்த கதை வந்து ஒரு வரி எழுதுறதை பற்றி சொன்னாங்க. பாம்பு அந்த கதையில் வந்து அந்த ஒரு வரி சொன்னாங்க. இது வந்து எனக்கு பழைய ஒரு ஞாபகம் படித்தது ஞாபகம் வருது. இந்த ராமாயண நாடகம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த நாடகத்தை பற்றி சொல்லணுன்ட்டு கதாசிரியர் போய் பாராட்ட போனாராம். இது நான் எழுதுனதில்ல, இது யார் போட்டாலும் நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் இதில் புகழ் வேண்டான்றாங்க. அடுத்தது சரி யாருன்னா ராமர்கிட்ட போய் பார்க்குறாங்க. ராமர்கிட்ட போய் பரிசு கொடுக்கலான்னா இந்த வேஷத்தில் யார் நடித்தாலும் நல்லா தான் இருக்கும். அடுத்து சீதைகிட்ட போகிறாங்க. சீதைகிட்ட சொல்கிறாங்க, என்ன இது சீதை வேஷத்தில் யார் வந்தாலும் எல்லாம் வணங்குவாங்க, பாராட்டுவாங்க. கடைசியில் அனுமாரா வேஷம் போடுறோம், நடித்தவன் ரொம்ப நல்லா நடிக்கும். உடனே அனுமார் வேஷங்கிட்ட போட்டவங்க போய் இந்த பரிசை கொடுக்கும். ஐயா இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு மேக்கப் பண்ணவங்ககிட்ட போய் பாருங்கள். மேக்கப் பண்ணவங்ககிட்ட போய் பண்ணோன்னே நான் ஒன்றும் பண்ணலைங்க, அவனுக்கு ஒரு வால் மட்டும்தான் வச்சேன். அது மாதிரி மற்றவரோட கதைக்கு யாரோ ஒருத்தர் வால் வச்சு கொடுத்தாங்க, அவ்வளோதான். உங்கள் கதை தான் நல்ல கதை. அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம தியாகராஜன் அந்த சாதாரணமாக வரல. என்னன்னு கேட்டு உண்மையில் இந்த கதையை நீங்கள் சம்பாதிச்சுட்டு சொல்லுங்க, நானே ஏஜென்ட்டாக இருக்கேன். அதுக்கு மனவர் போன வாரம் வந்து எனக்கு ஒரு கதை சொன்னார். அது வேணும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து ஒரு எந்த காரணத்தை கொண்டும் விடுறதில்லைன்னு நான் ஊழல் பணத்தை அடைச்சி வச்சிருக்கிற பணத்தை பூரா பிடிக்கிறேன்ட்டு ஒரு சுவிட்சர்லாண்டுக்கு போயிட்டான். அந்த பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு போயிட்டான். போன உடனே பாருங்க, குழந்தை போட்டால் குட்டி போட்டால் பொண்டாட்டி போட்டால் இத்தனை பேருக்கு அடைச்சி வச்சுருக்குறோம். நீ 1 மணி நேரத்தில் எவனை பணம் போட்டு வச்சுருக்கிறான்னா அதை சொல்லலைன்னா அத்தனை பேர்த்தையும் சூட் பண்ணிடுவாங்க. சும்மாவாது அந்த இதில் சினிமாவில் கிராஃபிக்கில் வரும்போது 4 பேருக்கு பண்ணுறான். ஃபோட்டோ காமிச்சோன்னா கவரி இப்போவாது பணம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கிறான். சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ கடைசியில் மிஷின் கண்ணை ஸ்டார்ட் பண்ணி இவனை தூக்கி காமிக்கிறான், சொல்லுங்கிறான். சொல்ல மாட்டேங்கிறான். கை பண்ணுறான், ஏங்கிறான். இல்லை இதுக்கப்புறம் என்ற பணத்தை பூக்கிட்ட தான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. அவன் மட்டும் போகிற லஞ்ச பணத்தை பூரா அவன்கிட்ட கொடுத்துட்றேன், நீ எவன் வந்தாலும் சொல்ல, எந்த காரணத்தை மட்டும் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. நான் சேர்த்து இருக்கிற 750 கோடி உங்ககிட்டயே கொடுக்குறேன். அதனால எதை சொல்ல நம்மகிட்ட கொடுக்க நான் சொல்றேன். ஏன் டாக்டர் உங்களுக்கு தான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
சேவை மையத்தின் தலைவர் கிரி ஐயா அன்பு பரிசு தொகை கொடுக்கிறார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறந்துள்ளார்கள் என்பதை செய்தி சேனல்களில் நாம் கேட்டு பகிர்ந்து கொண்டோம். இப்பொழுது அந்த 264 பயணிகளுக்கு நினைவஞ்சலி ஒரு 2 நிமிடம் செலுத்துமாறு என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி அதை செயல்படுத்தவும் விழைகின்றேன் பராபரமே. இந்த இனிய நிகழ்வின் தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பிலே சேமிப்பு என்று தான் சொன்னேன். செயலாளர் முதற்கொண்டு எல்லோரும் ஏமாந்து விட்டார்கள். நான் பொருளை சேமிப்பது எப்படி என்று சொல்வேன் என்று. அதில் எல்லாம் வித்தகர்கள். நமது அவையில் இருப்பவர்கள் பொருளை எப்படி பொருளை எப்படி சேமிப்பது என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நான் இன்று சேமிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டது மழை நீரை சேமிக்கிறோம். அது ஒன்று தானாக வந்து சேமித்து நிற்கிறது. நாமும் செயற்கையாக சேமிக்கிறோம். காற்றையும் சேமிக்கிறோம், மின்சாரத்தை சேமிக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றும் சேமித்த நாம் சக்தியை சேமிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தத்தான் நான் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். சக்தி என்பது நமக்குள் உருவாகக்கூடிய ஞானம். நாம் இந்த உலகத்திலே பல சம்பவங்களை பார்ப்போம். ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடம் கற்றுக்கொள்வோம். நாம் நல்லது செய்ய போவோம், அங்கே பார்த்தா நமக்கு அவமானம் வரும். இன்னொரு இடத்துக்கு போவோம், நின்றுட்டு இருப்போம், நமக்கு அங்கே புகழ் வரும். கேட்டும் கேட்காமலும் நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்களை எல்லாம் நாம் நமக்குள் தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நாம் ஒரு புதிய முடிவு எடுக்கணும். எந்த இடத்தில் நாம் மூக்கை நுழைக்க வேண்டும், எந்த இடத்தில் நம்முடைய திறமையை காட்ட வேண்டும். நாம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் இப்போ வாஜ்பாய் வந்து ஆட்சி செய்கிறது அப்படின்னு யாராவது பேசுனா உடனே நாம் நின்று எங்கேயா வாஜ்பாய் அப்படின்னு நாம் கேட்கக்கூடாது. யாரோ என்னவோ பேசிட்டு போகிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லை. நம்முடைய டேபிளுக்கு வராமல் எந்த பிரச்சனைக்கும் நாம் தீர்வு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மிடம் கேட்கும் போது கூட அளவான பதில்களை சொன்னால் சில இடங்களில் வார்த்தைகளை விட மௌனம் நிறைய சாதிக்கும். இதுக்கு ஒரு சக்தியை விரயம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம விஸ்வாமித்திரர் கதை எடுத்துக்கலாம். ஒரு நாட்டின் மன்னன் கௌசிக மன்னன். அந்த மன்னன் ஆண்டு கொண்டிருக்கும் போது நாட்டிலே பெரும் பஞ்சம் வருகிறது. அவனால் மக்களையும் மற்ற உயிர்களையும் காப்பாற்ற முடியவில்லை. அப்போ அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, காட்டுக்குள்ள ஒரு முனிவர் தவம் இருந்து ஒரு மாடு வச்சிருக்காரு, காமதேனு பசு. அந்த பசு நாட்டுக்குள்ள வந்தா நம்ம நாடு சுபிச்சமாகும்னு சொல்றாங்க. உடனே கௌசிக மன்னன் அந்த காட்டுக்கு போனா வசிஷ்ட முனிவர்கிட்ட அந்த காமதேனு பசு இருக்கு. இது மாதிரி எங்கள் நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு இந்த பசுவை கொடுங்க அப்படின்னா, இது விற்பனை பொருள் அல்ல, கேட்டு உடனே கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் தவம் இருந்து வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி அவமானப்படுத்துறாரு. அப்ப என்ன செஞ்சால் இந்த காமதேனு பசுவை நான் பெற முடியும்? தவம் இருக்க வேண்டும், அவ்வளவுதானே. உன்னை விட சிறப்பாக நான் தவம் இருந்து இந்த காமதேனு பசுவை விட பெரும் செல்வத்தை பெரும் பாக்கியத்தை நான் பெறப்போகிறேன் பார் என்று சபதம் போட்டுட்டு வந்து தவம் இருந்து தன்னுடைய சக்தியை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார். இந்திரலோகம் செல்லும் அளவிற்கு அவருடைய சக்தியை பெருக்கும் போது வசிஷ்டர் என்ன செய்கிறார்? அந்த கௌசிக மன்னன் அவருடைய சக்தியை விரயமாக்குவதற்காக ஏதேனும் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதாவது திரிசங்கு அப்படிங்கிற ஒரு மன்னன் தன்னுடைய உடலோட தான் இறந்த பிறகு உடலோடு சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி விண்ணப்பிக்கிறார். ஆனால் வசிஷ்ட முனிவரோ இந்திரனோ உடலோடு வர முடியாது அப்படின்னு சொல்லி தவிர்த்தாங்க. இவர் என்ன பண்றாரு? தவம் இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர்கிட்ட போறாரு, நான் உடலோடு செல்ல வேண்டும்னு. சரி, அவங்க 2 பேரும் முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, நான் என்னுடைய தவ பலத்தால் உன்னை உடலோடு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்றாரு. அப்போ பல நாள் சேமித்து வைத்த தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பும் போது அங்கு அவர் நிராகரிக்கப்படுகிறார். நீ என்ன நிராகரிக்கிறது?
நான் இந்த திரிசனுக்காக ஒரு தனி சொர்க்கத்தை உருவாக்குகிறேன்னு சொல்லி திரிசனுக்கு சொர்க்கத்தை உருவாக்கி அங்கே வைக்கிறார். அப்போ இவரோட சக்தியெல்லாம் தீர்ந்துடுது. இவர் மீண்டும் இந்திரலோகத்துக்கு சொல்ல நினைக்கும் போது இவர் வெறும் மனிதனாகி விடுகிறார். இப்படி அவருடைய சக்தி பெருக பெருக அந்த சக்தியை அழிப்பதற்காக அவருடைய எதிரிகள் அல்லது அவருக்கு வேண்டாதவர்கள் விரயமாக்குகிறார்கள். இது எதுக்காக சொல்றேன்னா, நமக்குள் உருவாகக்கூடிய சக்தியை வைத்து நாம் ஒரு நல்ல மனிதனாக வளரக்கூடிய சமுதாயத்திற்கு நல்ல வழிகாட்ட முடியும். தேவையில்லாம நான் ஏதோ தப்பான தகவல் கொடுத்துட்டேன்னா உடனே எந்திரிச்சு அது எப்படி சொல்லலாம் என்று மறுப்பு சொல்லி அந்த இடத்தையே கலைபரமாக்குவது, அது எல்லாம் கூட நாம் பக்குவப்பட்டவர்கள். அதை எப்படி நாம் சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லி வருங்காலத்தை நாம் நல்ல முறையில் கொண்டு செல்ல வேண்டும். கருணை இருந்தால் வல்லலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், பணிவு இருந்தால் உலகையாளலாம், நல்ல பணிவும் இருந்தால் உலகையாளலாம். பணிவு என்பது அடங்கி போவதல்ல, நம்மை அடக்கிக் கொள்வது. இந்த பணிவு, பொறுமை, நிதானம் இது எல்லாமே நம்மை அடக்கிக் கொள்ளும் விஷயம். அடக்கி அடக்கி இறுகினால்தான் நாம் வைரமாக முடியும். எப்படி வைரம் வருது? பூமிக்குள்ள போய் அந்த கறிக்கட்டை இறுகி இறுகி வைரமாவதை போல நாம் பணிவோடு எந்த செயலையும் செய்தால் நாம் மேல வரலாம். வளைந்த நாணல் பல்லக்கிலே போகிறது, வளையாத மூங்கில் பாடையிலே போகிறது. ஆக பணிவு என்பது எடுத்துக்கொள்ளக்கூடிய களம் இருக்கிறது அல்லவா, பாத்திரம். அது பணிவாக இருக்கலாம், நிதானமாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதனுடைய பலன் ஒன்றுதான். ஆகவே நம்முடைய திறமையை எங்கு வெளிப்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு வெளிப்படுத்த வேண்டும். சில இடங்களில் நாம் கேவலப்படுத்தப்பட்டாலும் கூட மௌனமாக கடந்து செல்வதால் அந்த கேவலம் அதோடு முடிந்து விடுகிறது. மறுப்பு சொல்லி அது 4 பேருக்கு 40 பேர் ஆகி பிரச்சனை திசை மாறும். ஆகவே பக்குவமாக நாம் பழுத்தால் அந்த பழுத்தை எதிர்கால சந்ததிக்கு கொடுக்கலாம். ஆகவே நாம் இந்த விஷயத்திலே நம்முடைய சக்தியை பெருக்குவதோடு அதை சரியான முறையிலே பயன்படுத்த சேமித்து வைப்போம் என்று கேட்டுக்கொண்டு நல்வாய்ப்புக்காக நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. திருக்குறள். வணக்கம். என் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மருத்துவர் புஷிசாமி ஐயா அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். முப்பாதந்த முனிவனுக்கும் வணக்கம், முண்டாசு கவிஞனுக்கும் வணக்கம், தித்திக்கும் தமிழிசை திரைப்பாடல்களை தந்த கவிஞர் கண்ணதாசனுக்கும் வணக்கம். இப்போது நான் கடவுள் கேட்ட வரம் என்ற ஒரு புத்தகத்தை விமர்சிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறேன். எழுத்தாளர் மாயாவி மனோகரன் அவர்கள் ஒரு நாள் இந்த கடுகை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தார். இந்த கடுகை படித்து உங்கள் கருத்தை கூறுங்கள் என்றார். கடுகு சிரித்தாலும் காரம் போகாதல்லவா? இதை 30 நிமிடத்தில் படித்து முடித்துவிட்டு 3 மணி நேரம் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு, தாயார் இடையிலே படுகின்ற பாடு, கற்பனை எதுவும் இல்லாமல் நிதர்சனமாக நடக்கின்ற உண்மைகளை ஒரு வார்த்தை கூட பிசகாது மிக அழகாக சொல்லியிருப்பார். நான் அதை படித்து முடித்தவுடன் கண்ணீர் சிந்தினேன். தந்தை நினைக்கிறார், இவனுக்கு நாம் கல்வி கொடுத்து தேவையானவைகளை எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மற்றவர்களிடத்தில் போய் கைகட்டி வாழக்கூடாது என்பதற்காக நமது வியாபாரத்தையும் கொடுத்து ஒரு மனிதனாக்கினோமே, இவனுக்கு என்ன இவ்வளவு பிடிவாதம் என்னிடம்? ஏன் என்னிடம் மன்னிப்பு கேட்கக்கூடாது இவன் செய்த தவறுக்கு என்று தவிக்கிறார். மகனோ, என்னிடம் 100 பேர் வேலை செய்கிறார்கள், எனக்கும் வயதாகிவிட்டது, நான் செய்யாத தவறுக்கு ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? அது முடியாது. தந்தை பிடிவாதக்காரர், மகன் அதைவிட பிடிவாதக்காரர். மகள், தாய் இடையிலே நின்று கொண்டு மகனுக்காகவா கணவருக்காகவா
அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியாய் தாலி கட்டிய கணவரின் பக்கமே நின்று கொள்கிறார். மகனிடம் கெஞ்சுகிறார். வரம் கேட்பதை போல் கேட்கிறார். ஐயா, உன் தந்தையை பற்றி உனக்கு தெரியும், அவர் ஒரு பிடிவாதக்காரர். ஆனால் இனி அவருக்கு தேவைகள் எதுவும் இல்லை. உனக்குத்தான் எல்லா தேவையும் இருக்கிறது. ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் வைத்திருக்கிறாய். கல்யாணத்திற்கு மகனுக்கு பெண் பார்க்கிறாய். என்னை அழைக்கிறாய். நான் அவரை விட்டு வர முடியாது. உனக்கு தெரியும். நீ ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் அவரிடம் கேள், எல்லாம் சரியாகிவிடும். அப்போதும் மகன் சொல்லுகிறார், நான் ஏன் கேட்க வேண்டும்? எந்த தவறும் செய்யாத நான் அவரிடம் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது பக்கத்தில் இருந்து தந்தை சொல்லுகிறார் தாயிடம், அவன் கேட்க மாட்டான், வாமா, அவன் தான் என்னை விட பிடிவாதம் முடிச்சவனாக்கு, அவனுக்கு எல்லாம் தெரியும் என்ன, அதனால் நீ பேசாம வா அப்படிங்கிறார். அதற்கு முன்னதாக ஒரு நல்ல நண்பரின் ஆலோசனையின் பேரில் தகப்பனாரிடம் மன்னிப்பு கேட்க தயாராகி விடுகிறார் மகன். தாயிடம் சொல்லுகிறார், அம்மா, நான் தந்தையிடம் மன்னிப்பு கேட்கிறேன், அவரை பேசச் சொல்லுங்கள் என்று. உடனே தாய் அழைக்கிறார், அப்பா, மக பேசணுமா? அந்த இடத்துல ஒரு வரி எழுதுகிறார் பாருங்க, அந்த கிழக்கு சிங்கம் திரும்பி ஏன் என்று கேட்டது. உண்மையிலேயே காட்டுக்கு ராஜா சிங்கம். அதே மாதிரி இவர் இந்த குடும்பத்துக்கு ஒரு மூத்த சிங்கம். கேட்டானாலும் சிங்கம்தான். என்னவாம் அப்படின்னு கேட்குறாரு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறானாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்டால் அதோடு நிறுத்திக்கணும், மற்றது எதுவும் பேசக்கூடாது. அந்த ஒரே வார்த்தை தான் நான் கேட்பேன், மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறேன். சரி, என்ன அதோ 5-6 வருஷமாக பேசாமல் இருந்த மகன் அப்பா அப்படின்னு உடனே ஆண் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் அவர் அந்த காலத்தில் எப்படி ஆனந்தப்பட்டாரோ அதை போல முதல் அந்த குழந்தை பேசத் தொடங்கி அப்பா என்று அழைக்கும் போது அந்த தந்தை எந்த அளவு ஆனந்தப்பட்டாரோ அப்படி அவருக்கு ஒரு சிரிப்பு. அவரை அறியாமலே கண்ணீர் பெருகியது. என்னப்பா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்களப்பா, நான் அறியாமல் செய்த தவறு. நான் இத்தனை காலம் உங்களோடு பேசாமல் இருந்தது முட்டாள்தனம். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கண்ணிலே நீர் சொழுகிறது, ஆனந்த கண்ணீர். மகனை மன்னித்து விட்டு சரி சரியப்பா, பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்கிய, நீ அது எங்கே என்ன விவரம் இல்லையா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டார். அப்பாங்கிற முறையில் பேச ஆரம்பிச்சிட்டார். தாய் கருவிலே தாங்கி பெற்றெடுத்த தாய் ஒரு ஓரமாக நின்றுட்டு, ஐயோ என்ன இந்த மனுஷன் ஒரே வார்த்தை தான் பேசுவேன்னாரு, இப்போ இவ்வளவு பேசிட்டு இருக்கிறாரு, பகையும் இல்லையே, மகன் மேல் இருந்த கோபம் இல்லையே, எல்லாம் ஓடி போச்சு, எப்படி அப்படின்னு ஆனந்த கண்ணீர் சொரிந்தவாறு அந்த தாய் என்ற கடவுள் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பனும் மகனும் பேசணும். இதோடு இந்த கதையை முடிச்சிடுவோம். இப்போது மாயாவி மனோகரன் அவர்கள் இந்த கதையை என்னிடம் கொடுக்கும்போது மிக சாதாரணமாகத்தான் நான் நினைத்தேன். ஆனால் உள்ளங்களை ஒழுக்குகின்ற வகையிலே அந்த கதை அமைந்து விட்டது. ஆனால் அதற்கு பிறகு அவர் சொன்ன விளக்கம், இது கதை அல்ல, உண்மையில் ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாரும் உயிரோடு உழவுகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள், இப்போவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது எனக்கு மிகவும் ஆச்சரியம். என்றால் இவர் மனதளவில் கதை எழுதவில்லை, மூளையும் செலுத்தி கதை எழுதியிருக்கிறார். ஆகவே இவர் குடத்துள் விளக்காக இருந்து கொண்டிருக்கிறார். இவர் குன்றின் மேல் விளக்காக மாறுகின்ற காலம் வரும். இதற்கு முன் ஒரு கதை எழுதியிருந்தார், யாராலும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு கருத்து. நமக்கு கோபம் வரும்போது சொல்லுவோம், நீ செத்தாலும் வந்துடாதான். அதை ஒரு மனுஷன் உயிரில் எழுதி வைப்பானா? அந்த மாதிரி யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? செத்தாலும் இவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர்த்த குறிப்பிட்டு உயிர் எழுதி வச்சிருக்கிறார். அப்படி ஒரு கதை. அது மாதிரி விசேஷமாக சிந்திக்கக்கூடிய திறமை மாயாவி மனோகரன் அவர்களுக்கு இருக்கிறது. இதே கதையை ஏதாவது ஒரு இயக்கத்தின் சார்பாக, ஒரு ஸ்தாபனத்தின் சார்பாக இவர் இருந்திருந்தார்னா இதுக்கு பெரிய பாராட்டு விழாவே நடத்தியிருப்பாங்க.
ஆனால் இவர் இப்போ சாதாரணமாக குடத்துள் விளக்காக எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடத்தில் உட்காந்துட்டு அவருக்கு கிடைக்கிற நேரத்தில் கதை எழுதிட்டு இருந்துட்டுருக்கிறார். ஆனால் இது ஒரு நாள் நிச்சயமாக அவர் அதற்குரிய பாராட்டுகளை பெறுகின்ற காலம் வரும். அதனால் அவர் இன்னும் மேலும் மேலும் நல்ல சிந்தனைகளை செலுத்தி நல்ல கருத்துள்ள கதைகளை கூறி எழுதி நல்ல பெயர் பெற வேண்டும் என்று கூறுவதோடு எனக்கு பேச வாய்ப்பளித்த தமிழ் பண்ணைக்கும் கூட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஜூன் 2 எனக்கு திருமண நாள் நடந்ததுனால நான் அதுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி போகாததுனால நேற்று அவங்க குடும்பத்தாரோட அரோமா ஹோட்டலுக்கு வர சொல்லி ஒரு சின்ன விருந்து கொடுத்தேன். இப்போ நான் 7 மணிக்கு போயிட்டு ஒரு 7:30 மணிக்கு வந்தார். ஏன் லேட்டுன்னு கேட்டேன், கல்யாணமானவங்க லேட்டாக தான் வருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிடணும், நான் பின்னாடி தான் வருவோம் வந்தேன். எதுலேயுமே பர்ஃபெக்டாக இருக்காது சிஸ்டம் சொன்னீங்கல்ல. இப்போ இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமாக போயாச்சு. இந்த பயண கதை எடுக்கணும் தெரியல, அதை கூட கடவுள் கேட்டால் வரக்கூட ரொம்ப உச்சக்கட்ட நல்ல படம் பார்த்துட்டு ஒரு நியூஸ் ரிவ்யூ மாதிரி கடைசியில் ஓட்டினான்னா சிறப்பாக வருமானு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சே பேசுவோம். பிரயாணங்கிறது மிக மிக ஆவலும் ஆசையும் உள்ளது எனக்கு. அந்த வகையில் எப்படியும் 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது போகணுங்கிறது அளவு கடந்த ஆர்வம். இதில் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை என் மனைவிக்கும் அதே ஆர்வம் இருக்கிறதுனால தான் நடக்குது. இல்லைன்னா வண்டியோட 2 சக்கரம் வேணும், அதில் ஒரு சின்ன சக்கரம் இருக்குதுன்னா எந்த வண்டியும் ஓடாது. அது ரெண்டுமே முன்னோக்கி போகிறதுனால நிறையா ஊருக்கு போகிறோம் வரோம். அதனால் எந்த விருப்பத்தோடு இருக்குது. ஒரு சிலர் கேட்டாங்க என்கிட்ட, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி போகிறீங்கன்னு கேட்டேன். நான் அவங்ககிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டேன், வெளிநாடு போகிறதுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். எல்லோரும் பாஸ்போர்ட் வேணும்னாங்க. நான் திருப்பி கேட்டேன், பாஸ்போர்ட் இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டாங்களான்னு கேட்டேன். உடனே இல்லை. அப்புறம் இன்னொரு சிலர் சொன்னாங்க தைரியம் வேணும்னாங்க. என்ன பாடி பில்டர் பூரா வெளிநாட்டிலே இருக்காங்களான்னு அடுத்த கேள்வி கேட்டேன். பணம் வேணும் அப்படின்னாங்க. எத்தனை பணக்காரர் வெளிநாடு போயிருக்கேன். சரி, என்ன வேணும் நீங்களே சொன்னீங்க. ஆசை வேணும். ஆசை இருந்தால் தான் எங்கேயுமே போக முடியும். ஒரு சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் தான் பிரியாணி கடைக்கு போக முடியுமே தவிர மற்றபடி அது மாதிரி ஆசைங்கிறது எந்த செயலுக்குமே ஆசை இருக்கணும். ஒரு பழைய பழமொழியே இருக்குது. அதாவது பசி வெட்கமறியாது, ஆசை பயமறியாது. சரி, இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வெளிநாடு போகிறதுக்குங்கிறது ஒரு ஆசை இருந்ததுன்னா தான் நம்ம எல்லா பக்கம் போக முடியும். அது முதல்ல நான் 86 என்னுடைய முதல் பயணத்தை தொடங்கினேன். அதுக்கப்புறம் 2005 வரை 91 போனேன், 96 போனேன். 2005 கொஞ்சம் அடிக்கிற தடவை போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் ஒரு 30-40 நாடுகளுக்கு மேலே போயிருக்கோம். இந்த தடவை போனது எல்லா தடவை மிக சிறப்பாக இருந்தது. எந்த இடத்துலையுமே எங்களுக்கு ஒரு இடரே வரல. இதுக்கு முதல்ல சில சுவாரஸ்யமான சிக்கல்கள்லாம் வந்துச்சு. என்ன, இதுக்கு முதல் தடவை நாங்கள் ஜப்பானுக்கு போனப்போ கப்பல் ஏறதுக்கு முன்னாடி எல்லாம் கொரோனா டெஸ்ட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே எல்லோரும் நாங்கள் 6 பேர் எடுத்ததில் என் மனைவிக்கு கொரோனா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி போகிறதுன்னு முடிச்சுட்டு இருந்தப்போ அங்கேயே ஒரு முச்சாண்டான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போகிறாங்க. உண்மையை சொல்கிறேன். என்னங்க, நல்ல வரல போன உடனே என் மனைவியும் ஜேவி அவங்க ஒய்ஃபு கிட்டத்தட்ட ஒரு ஜாடையாக இருப்பாங்க. அவங்களுக்கு முதல் நாள் நெகட்டிவ் வந்துடுச்சு.
என் மனைவி பாசிட்டிவ் வந்துச்சு. அப்புறம் நான் 2 பேருக்கு பாஸ்போர்ட்டையும் மூஞ்சியும் ஒத்து பார்த்துட்டு எதுக்கு பார்க்குறீங்க எல்லாம் வேலையாக இருந்தானேன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ரீசெக்கப் அப்போ அவங்க மனைவி என் மனைவி பாஸ்போர்ட்டையும் வச்சு உள்ள அனுப்புனேன். நெகட்டிவாக வந்துருச்சு. இது மாதிரி சின்ன சின்ன தவறுகள் இல்லை, ஆனால் அது மறுபடியும் என் மனைவி போயிருந்தாங்கன்னா அந்த பிரயாணமே ஃபெயிலியர் ஆகிடும். இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு சின்ன சின்ன அதுக்கு முதல் தடவை நாங்கள் போகும்போது கேபிஆர் அவங்க மனைவிக்கு வந்து ஸ்ரீலங்காவில் பயங்கரமான உடல் பாதிப்பு வந்துருச்சு. ஃப்ளைட்டில் ஏறவே முடியாதுங்கிற மாதிரி உடனே மேனேஜர்கிட்ட போய் நான் சொன்னோன்னே அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் லிஃப்ட் ஒன்று இருக்குது, அந்த லிஃப்ட்டில் ஏற்றி கொண்டு போய் உள்ளே இது மாதிரி எவ்வளவோ இடையூறுலாம் இருந்தால் கூட இந்த தடவை போனது எல்லாமே சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி சிக்கல்களோ எதுகளுமோ வரல. நாங்கள் ஆஸ்திரியாவில் இறங்கணும். எல்லாமே மிக அதிக விலையுள்ள சுவிட்சர்லாண்டுக்கு ஈக்குவலான விலைவாசி அதிகம் உள்ள ஊர். அங்கே முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுறேன். டாக்டர் சொன்ன மாதிரி போன கதை வேண்டாம், நடந்த கதையை சொல்லுனார். நடந்த கதையை சொன்னால் வீட்டுக்கு போகணும். அங்கேருந்து அப்படியே ஹங்கேரி போனோம். ஹங்கேரியிலேருந்து அங்கே 2 நாள் எல்லாமே எந்த இடத்துலையும் வந்து ஷெட்யூல் பிரகாரம் பர்ஃபெக்டாக போனோம். ஒரு ஊர் அழகான ஊர். இந்த ஹங்கேரியெல்லாம் வந்து போக வேண்டிய ஊர், ஏன்னா செலவு ரொம்ப கம்மி மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் உள்ள. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் மூனிச் வந்தோம். மூனிச் வந்து வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி. மூனிச்சில் வந்து ஒரு முக்கியமான இடம் விவேக் பிடிச்ச இடத்துக்கு போனோம். பாருக்கு பிடிக்குமல்ல? உங்களுக்கு தெரியாது கமலுக்கு. ஹிட்லர் வந்து சாப்பிடுவாருங்கிற மாதிரி இடம். ஹிட்லர் வந்து சாப்பிடுறதுங்க ஒரு அந்த பாரில் வந்து ஒன்லி பீர் சப்பில் ஒரு 500 to 1000 பேர் இருப்பாங்க. அந்த இதில் வந்து என்னென்னா ஒரு செவ்வறு பூரமே வந்து இந்த 1 லிட்டர் ஜார் இருக்குல்ல, அதை வச்சு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பாரில் அந்த இடம் கிடச்சி அந்த நம்மளோட கப்பை வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்கணும். அந்த பாரில் வந்து நம்ம ஜாரை வைக்கிறதுங்கிறது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரெஸ்டீஜ். எவனே செத்து போயிடணும், இல்லைன்னா பணம் இல்லாமல் கட்டாமல் இருக்காங்கன்னா அடுத்தது நம்ம போய் அங்கே கட்டி அந்த அந்த அது ஒரு அந்த அது மெயினாக சொல்ல ஹிட்லர் இங்கே வருவாருங்கிறது அவ்வளவு டீசெண்டாக இருக்குது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. அங்கே போனது அதெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து இந்த சுவிட்சர்லாண்ட் மாதிரி அங்கே ஒரு இடத்துக்கு போனோம். டாப் ஆஃப் ஜெர்மனின்னு சொல்லிட்டு. அது வந்து கிட்டத்தட்ட சுவிட்சர்லாண்டுக்கு எந்த வகையிலும் விடாத இடம். அதெல்லாம் போய் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் நின்றுட்டு என்னுடைய பேரன் ஒரு உத்தரவு போட்டிருந்தான். உலகத்திலேயே நீளமான தொங்குற பாலம் இருக்குது, அது மேலே போய் நடந்துட்டு வாங்க. 400 மீட்டர் நடக்கும்போது ஆடுற மாதிரி. சும்மா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான். எங்கேயுமே உலகத்தில் 400 மீட்டருக்கு இல்லையா. அப்புறம் அதுக்கு மேலே அதுக்கெல்லாம் சார்ஜ் தான். எல்லாமே ஒன்றும் கிடையாது. அதை பூரா எப்படி பணம் பண்ணுறாங்கங்கிறது தான். நம்ம ஊரில் இது மாதிரி அதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குதுன்னே சொல்லவே முடியாது. இங்கே மட்டும் சிலதுகளெல்லாம் நம்ம ஊரில் இப்படி ஒரு பாலம் போட்டு நடந்து என்னாச்சுன்னு தெரியுங்களா? விவேக் கரெக்டாக சொல்லிடுவார். குஜராத்தில் வந்து ஒரே நாளில் 96 பேர் செத்தாங்க. அதே மாதிரி தான் அங்கே இருந்தது. அதெல்லாம் சேஃப்டியாக கேட்டாங்கன்னா இன்னும் 4 நாள் கழிச்சு நம்ம முன்னாடி ஓப்பன் பண்ணதுனால உளுந்துருச்சு நாங்கள் இது ஆனால் எல்லாம் 4 நாள் கழிச்சிருந்து 250 பேர் செத்துருக்கலாமா? 4 நாள் அதுதான் நடந்திருக்கு. வேறு அப்புறம் அங்கேருந்து எல்லாம் அப்புறம் அடுத்தது வந்து செக்கோஸ்லேவியாக்க போனோம். அது ஒரு மிக மிக அழகான ஒரு செக்கோஸ்லேவியா. இந்த புடாபெஸ்ட்டுங்கிறதுலாம் வந்து ஒரே ஊர் கிடையாது. எப்படி நம்ம பாளையங்கோட்டை திருநெல்வேலிங்கிற மாதிரி புடா ஒன்று பெஸ்ட் ஒன்று. ஆற்றுக்கு இந்த பக்கம் புடா, அந்த பக்கம் பெஸ்ட். செக்கோஸ்லேவியாங்க ரொம்ப குவைட்டாக நார்மலான ஊர். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து
8 நாள் சுவிட்சர்லாந்து ஒரே ஊரில். இந்த 8 நாளில் வந்து நாங்கள் வந்து ஒரு கார் 8 நாளைக்கு வச்சுட்டதுனால நாங்கள் ஒரு நாளைக்குள்ள சர்வசாதாரணமாக இந்த கார் இருக்கிறதுனால 600-700 கிலோமீட்டரில் எங்களால் கவர் பண்ண முடியுது. இல்லைன்னா ட்ரெயின்லேயோ வேறு எதுலேயும் போனால் 2 நாள் ஆகாதப்போ ஒரு நாள் பார்த்தோம். ஆனால் சரி, எங்களுக்கு சுவிட்சர்லாண்டில் போய் இறங்கணும்னு பெரிய அதிர்ச்சி. இவ்வளவு செலவு பண்ணி எங்கேயோ சவுகார்பேட்டைக்குள்ளே வந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்கே திரும்பி பார்த்தாலும் இந்தியர்கள் தான் இருக்காங்க, வேறு யாரும் கிடையாது. திருமண பக்கம் கூட மெட்ராஸ் ஹோட்டல், பாம்பே ஹோட்டல், டெல்லி ஹோட்டல் தான் இருக்கே தவிர அந்த அளவுக்கு 80% டூரிஸ்ட் வராங்க இந்த இன்டர்லாக்கனில் பெஸ்ட் ஆஃப் த பிளேஸும் கூட சுவிட்சர்லாண்ட்லேயே. ஆனால் எங்கே திரும்பினாலும் எந்த இடத்துல போனாலும் இந்தியன்ஸ். இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இதே போல் சைனா பீப்புள் இருந்தாங்க. இன்றைக்கி உலகத்திலே அதிக ஸ்பெண்ட் பண்ணுறவங்க யாருங்கிறது இந்தியன்ஸ் தான். உங்களுக்கு ஒரு சின்ன தகவலுக்காக டைவர்ஷன் சொல்கிறேன். எங்கிட்ட வேலை செய்கிற ராஜனுங்கிற ஒரு பையன் இருக்கான். 7 days கொடைக்கானல் போகிறேன்னா லீவு கேட்டு. இவனோட வசதிக்கு நீ எப்படி 7 நாள் போவேன்? ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. தண்டவாணி நிலையத்தில் ரூம் எடுத்துக்கிறோம். தலைக்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ. காலையில் 6 மணிக்கு பஸ் ஏறணும், 9 மணிக்கு கொடைக்கானல் போயிடும். ராத்திரி 6க்கு ஏறாக 9 மணிக்கு இங்கே வந்துடும். ராத்திரி 6லேருந்து காலையில் 6 மணிக்கு எங்களுக்கு கொடைக்கானல் என்ன வேலைங்கிறான். தெரியலாம். அங்கே ரூம் எடுத்து 1000 ரூபா இங்கே எங்களுக்கு 200 ரூபா 300 ரூபா தான் ஆகுது. அது மாதிரி மக்களுக்கு என்ஜாய் பண்ணணும்னு முதல்ல வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 100 ரூபா சாப்பாட்டுக்கு தேவை இருந்தது. இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக 1000 ரூபா சம்பாதிக்கிறான். எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த சித்ராங்கிற ஒரு பொண்ணு சீலை வியாபாரம் பண்ணிட்டு அங்கே ரூம் எடுத்து தங்கிடுது ஒரு வாரத்துக்கு. மக்களுக்கு வந்து பையிங் கெப்பாசிட்டி வச்சுருங்க. அதனால் உலகம் பூரா இன்றைக்கி கிட்ட எல்லாரும் போகலாம், மகிழ்ச்சியாக போகலாம். அடுத்தாப்புல சேர்ந்து போவோம், மகிழ்ச்சியாக போவோம். நன்றி, வணக்கம். இந்த ட்ரெயின் அங்கே பார்த்தப்ப எனக்கு இந்த தடவை வந்து மிக ஆர்வமாக ஒரு சமாச்சாரம் வந்துச்சு. உதாரணத்துக்கு அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம எல்லாம் வந்து ஊட்டி மேட்டுப்பாளையம் போயிடும். அங்கே வந்து மட்டும் வந்து ஒரு 25 நிமிஷத்தில் கூடலூர் போனால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு பழசு கூடலூர் போனவங்களுக்கு கதை ஞாபகம் இருக்கலாம். அங்கே கீழே ஒரு போர்டு வச்சுருப்பான், கல்லெட்டி வெளியே போகிறதா இருந்தால் இன்ஜின் வலிமை இருக்கிற கார் மட்டும் போங்க, இல்லைன்னா திரும்பி ரிவர்ஸில் வந்துடும் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த சிஸ்டம்லாம் ரொம்ப ஈஸிங்க. லாரி போகிறதா இருந்தால் தான் டனல் தோன்றது கஷ்டம். இந்த ட்ரெயின் போதில் மெட்ரோ அதெல்லாம் வந்து இது நினச்சான்னா ஒரு 90 நாளைக்குள்ள இந்த பக்கம் இருந்து அதெல்லாம் போட்டுருக்கலாம். ஒரு கார் 2 லைன் போட்டிருக்காங்க, 100-120 காரை ஏற்றலாம். கார் வந்து இவன் ஹைட்டு வந்துடக்கூடாதுங்கிற கார் முன்னாடி சும்மா ஒரு ரெயின் இது மாதிரி போட்டிருக்கான். அதுக்குள்ளே 100-120 காரை ஏற்றுறான். ஆப்போசிட் லைனில் அங்கே ஒன்று ஏற்றுறான். ஒன்று வந்து 2 வே. 20 நிமிஷத்தில் அங்கே போயிடுது. 3 hour ஜேர்னி 20 மினிட்ஸில் பண்ணுறான். இதே டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு அது வேறு ரோடு ரெடி ஆகிட்டு அது 10 வருஷம் ஆகுங்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவோ இது மாதிரி நிறைய அங்கே போய் ஒரு நல்ல ஒரு ஆளுமை அக்கறை இருக்கிறவங்க போனான்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஸ்ரீநகர்லேயே ட்ரெயின் போட்டோம். அதோடு பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது மாதிரி நிறைய ஒரு